பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ட்ராயிங்கான பைபிள் வேர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? பள்ளத்தாக்கின் நீரூற்று. யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்து வந்து பானம் பண்ண கடவான். அதாவது தாகமா இருக்காங்க, கர்த்தர் நோக்கி கொடுப்போம் நித்திய ஜீவன். அந்த தாகத்தை வந்து தீர்க்கப்படும். ஏற்கனவே தாகத்தை குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு முன்ன வீடியோவில் போட்டிருக்கோம், நீரூற்றுன்றதை. அது பார்ட் 1 பார்ட் 2 போய் பாருங்க. அதில் 4 விதமான தாகங்கள் இருக்கும். அதில் ஒரு தாகம் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, பார்த்து பாருங்க. இப்போ வந்து தாகம் வந்து ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் தாகத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது பார்ட் 1 இன்னைக்கு பார்க்கலாம். வந்து அடுத்த வசனம், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்து விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளோடும் தம்மை விசுவாசிக்கிறவன் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அதாவது கர்த்தரை வந்து எசப்பா விசுவாசிக்கும் போது உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணி உள்ள நதிகள் புறப்படுமா. எசப்பா விசுவாசிக்கும் போது வந்து அடைய போற ஆவியை குறித்து அவர் சொன்னாருக்கு. எசப்பா வந்து பரலோகத்துக்கு போகாதனால இன்னும் பரிசுத்த ஆவியை நாங்கள் வந்து வெளிப்படலை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்போ வந்து நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கோம். வந்து இசப்பா எப்பயோ வந்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. ஸோ நம்ம பெற்றுவானா பரிசுத்தாவே நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கா. ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஜீவ தண்ணி உள்ள நதிகள். அதாவது விசுவாசமா ஆவியானவன் நமக்குள்ள வருவார். அந்த வரும்போது ஜீவ தண்ணியில நதிகள் ஓடுமா. நம்ம வந்து நதி ஜீவ தண்ணியில நதின்னு சொல்லிக்கலாம். ஆனா நதிகள் நிறைய நதிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன நதின்னு பார்க்கலாமா? அதுதான் ஹோலி ஸ்பிரிட்டோட கனிகள், ஆவியின் 9 கனிகள், அதுதான் நதிகள் அங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது நம்ம ஒண்ணு பார்க்கலாமா? அன்பு, ஏசப்பாவோட அன்பு உயரம் ஆழம் அகலம் நீளம் வந்து அவ்வளோ பெரிதா இருக்குல்ல. இந்த நதி எப்படி வந்து உயரத்துல இருந்து வருது, நீண்டிட்டு இருக்கு, நீண்டமா போகுது, ஆழமா இருக்குல்ல. அதே மாதிரிதான் ஏசப்பாவோட அன்பும் இருக்கு. அல்ல ஏசப்பாவோட அன்பு குறையாம நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கும். எபிரியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்துல இருக்கு. அடுத்தது சந்தோஷம். கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருங்க, எப்போதுமே சந்தோஷமா இருங்க. இந்த நதி எப்போதுமே அது தண்ணி வந்து ஓடிட்டே இருக்கிறது போல நம்மளும் வாழ்க்கையில சந்தோஷம் எப்போதுமே வந்து ஓடிட்டே இருக்கணும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் தான் சந்தோஷத்தை கொடுத்து இருக்கு. அடுத்தது சமாதானம். ஏசியா 66:12 இந்த சமாதானம் ஒரு நதியை போல பாய செய்வேன்னு சொல்றாரு. இசப்போட சமாதானம் நமக்குள்ள ஒரு நதி போல பாயமா. அடுத்தது நீடிய பொறுமை. யாக்கோபு 1வது அதிகாரம் 19வது வசனம். யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். அதாவது நீடிய பொறுமை. இந்த நதி எப்படி நீடிட்டு இருக்கோம், நம்ம நீடிய பொறுமை. பேசுறதுக்கு நம்ம அவ்வளோ பொறுமை, ஒரு பேஷன்ஸ் தேவையாம். என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு ஆலோசனை நினைச்சு யோசிச்சு அதை செயல்பட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நீடிய பொறுமையா இருக்கணும்னு சொல்றாரு. அடுத்தது தயவு. கர்த்தரோட தயவு வந்து தலைமுறை தோறும் இருக்கும். அதே வந்து நம்ம வந்து அன்புலையும் பார்க்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. இந்த கனிலே நம்ம அன்பு தயவு சாந்தம் இது 3மே வந்து அது நீடிதான் இருக்கும். அது எப்படி நீடிட்டு போதும் அது மாதிரி நீடிதான் இருக்கும். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து நற்குணம்னா குட்னஸ். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கன்னு சொல்றேன். அந்த நதி, அது ஓடுகிற நதியை நம்ம வந்து குடிக்கும் போது அவ்வளோ இனிமையா இருக்கும். அதே மாதிரிதான் கர்த்தர் நல்லவன் நம்ம ருசித்து பார்க்கும்போது அவ்வளோ இனிமையா இருக்கும். வந்து சங்கீதம் 34வது அதிகாரம் 8வது வசனத்துல இருக்கு. அடுத்தது விசுவாசம். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது ஸ்திரீ வந்து இது என்ன கதைன்னா வந்து ஒரு ஸ்திரீ வந்து பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அப்போ வந்து எசப்பா கிட்ட கேட்கும் போது எசப்பா சொல்லுவாரு வந்து பிள்ளைங்களை அப்பத்திட்டு நாய்க்குட்டிக்கு போட முடியாது அப்படின்னு சொன்னா. அப்போ வந்து ஸ்திரீ வந்து சொல்லுவாங்க, மெய்தான் ஆண்டவரே, அந்த நாய்க்குட்டிக்கு வந்து எஜமானோட மேஜையில இருந்து விடுற துணிக்கை வந்து அந்த நாய்க்குட்டி தின்னுமே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறப்படி ஒன்று ஆக கடவுள்னு சொல்லிட்டு அந்த அவங்க பொண்ணுக்கு வந்து பரிபூர்ண சுகத்தை வந்து கொடுப்பாரு. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில பெரிய அளவு நம்ம விசுவாசிக்கணும். கடுகு விதை அளவு இல்லை, அதை விட அதிகமா நம்ம கடுகு அளவு விதை சைஸுக்கு நம்ம விசுவாசிச்சாவே மழையே பேர்ந்து போகுதுன்னா அப்ப அதுவே மேலான விசுவாசம், பெரிய விசுவாசம். இந்த நதி பெருசா இருக்கிறது போல நம்மளும் பெருசா விசுவாசிச்சோம்னா நிச்சயமா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வார். அது வந்து மத்தியும் 15வது அதிகாரம் 28வது வசனத்துல இருக்கு. அடுத்தது சாந்தம். அதாவது நீடிய சாந்தம் உள்ளவர்கள் மகா புத்திமான் என்று நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 29வது வசனத்துல இருக்கு. ஸோ நதி நீண்டமா இருக்கிறது போல நம்மளும் நீடிய சாந்தம் உள்ளவங்களா இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது
அடுத்தது வந்து இச்சை அடக்கம். இச்சை அடக்கத்தை எல்லாத்துலேயும் அடக்கமாக இருக்கும். ஆனால் உள்ள மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வாயின் வார்த்தையில இச்சை அடக்கமாக இருக்கணும். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல இருக்கு. காற்றையும் காண மாட்டேன், மழையையும் காண மாட்டேன். ஆனா அந்த பள்ளத்தாக்குல தண்ணீர்னால் நிரப்பப்படும். உங்க வாய்க்கால வெட்டுங்க அப்படின்னு சொல்லணும். வாயின்ற வார்த்தைன்ற வாய்க்கால நம்ம வெட்டும்போது சரியா பார்த்து நிதானமா கவனமா பேசும்போது இந்த ஆவிக்குரிய 9 கனிகளும் நமக்குல இருந்து கிரியை செய்யும். நம்ம வந்து வாயின் வார்த்தை அடக்கும் போது நம்ம கிட்ட அன்பு வெளிப்படும், சந்தோஷம் வெளிப்படும், சமாதானம் வெளிப்படும், நீடிய பொறுமை வெளிப்படும், தயவு வெளிப்படும், நற்குணம் வெளிப்படும், விசுவாசம் வெளிப்படும், சாந்தம் வெளிப்படும். எல்லாத்தையும் அடக்கமுள்ளவங்களாம் நம்ம காணப்படுவோம். ஸோ நம்ம வந்து இசப்பாவை வந்து பின்பற்ற நம்ம ஆவிக்குரிய கனிகளையும் பின்பற்ற பிள்ளைங்களா, வெளிப்படுத்துகிற பிள்ளைங்களா, நடந்துக்கிற பிள்ளைங்களா இருக்க பரிசுத்த ஆவியானவர்கிட்ட டெய்லி நம்ம வந்து உதவி கேட்கும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். அடுத்தது சங்கீதம் 104வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் பள்ளத்தாக்குகளின் நீரூற்றுகளை வரவிடுகிறார், அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. இந்த அடுத்த வசனம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நீரூற்று வந்து எப்படியெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மலைகள்லேருந்து வர்றதுனால காட்டு மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, அந்த செடி மர கொடிகளுக்கெல்லாம் அவ்வளோ ஆரோக்கியமாக அதை வந்து கொடுக்குது. அவ்வளோ ஆரோக்கியமாக அந்த தண்ணி இருக்குது. ஆனால் அந்த தண்ணி வந்து எப்படி வருது பாருங்களேன், பள்ளத்தாக்கு நீரூற்று வழியாக வருதான். அந்த பள்ளத்தாக்குன்றது சரிசமமாக இருக்காது. மேடு பள்ளம் இருக்கும், வளைவு நெளிவு இருக்கும், கரடு முரடாக இருக்கும். கரடு முரடான அந்த பாதையில் கூட அந்த நீரூற்று அழகாக வந்து ஃபார்ம் ஆகி வந்து அநேகருக்கு பிரோஜனமாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் கரடு முரடான சுச்சுவேஷன் கோவம் வர மோசமான சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம தாண்டி வரும். அந்த தாண்டி வரும்போது தான் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பிறருக்கு ஆசீர்வாதமான ஒரு நன்மை இருக்குது. அந்த நன்மை இன்னும் இல்லை ஆவிக்குரிய கனிகள் தான். நம்ம வந்து எவ்வளோ விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணிப்போம். அன்பு செலுத்த முடியாமல் சூழ்நிலை இருக்கும். ஆனால் கர்த்தர்கிட்ட அன்பு செலுத்த உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். சமாதானமற்ற சூழ்நிலை இருக்கும். ஆனால் சமாதானத்தை வந்து சமாதானத்தோட வாழணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு பிறர் சமாதானமாக இல்லாமல் இருக்க அவங்கள சமாதானப்படுத்துவோம். விசுவாசம் சோர்ந்து போயிருக்கவங்களுக்கு விசுவாசத்தை பலப்படுத்துவோம். நம்மளோட நற்கிரை குட்னஸ் நம்ம நன்மை செய்கிற விஷயங்களை பிறருக்கு மூலயமா வந்து உதவி செஞ்சு அதை வந்து நன்மையை வெளிப்படுத்தியிருப்போம், தயவு செஞ்சுருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் குறைவாக இருக்கும். ஆனாலும் இசப்பா கிட்ட கேட்டு அதெல்லாம் பிறர் வாழ்க்கையில் வந்து யூஸ் பண்ணணும், அவங்க வாழ்க்கையில் வெளிப்படணும் அப்படின்றதுக்காக பிறருக்கு பிரோஜனமாக நம்ம வாழ்க்கையில் இந்த 9 ஆவிக்குரிய கனிகளும் நம்ம வந்து வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு பிறருக்கு யூஸ்ஃபுல்லாக அதை நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து பிரோஜனப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். எப்படி இந்த கரடு முறையான பாதையில் அந்த தண்ணி வருதோ அதே போல் நம்ம கரடு முறையான வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அதுலேருந்து ஒரு நீர் ஊற்று, அதாவது ஆவிக்கூடிய நதி கனி எல்லாம் ஆண்டவர் வந்து பிறருக்கு பயனுள்ளதாக மாற்றி வந்து நம்மளை பயன்படுத்துவார். ஆமென்.